இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இந்த மருந்து சாப்பிடுங்க. இது உங்களுக்கு புயல் வேகத்தை கொடுக்கும். என்னாச்சு? எனக்கு என்னமோ இது போலின்னு தோணுது. டூப்ளிகேட். அதெல்லாம் இல்ல. உண்மையான விஷயம் என்னன்னா, பெட்ரோலுக்கு கூட ஒரு சின்ன தீப்பொறி தேவை பத்திக்கிறதுக்கு. ஆனா உங்ககிட்ட அந்த தீப்பொறி கூட இல்ல. உங்களோட விக்கெட் விழுந்துருச்சு. படுத்துக்கோங்க, படுத்து நல்லா தூங்குங்க. சுருளி மேடம், இந்த நேரத்துல உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணுமே. இந்த ராத்திரி நேரத்துல என்ன வேலை? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச வேண்டியிருக்கு. அப்ப சொல்லுங்களேன். நான் உன்னை மீட் பண்ணணுமே. முக்கியமான விஷயங்கிறதுனால தனிமையில தான் சந்திக்கணும். ஒரு தடவை தான் உங்க தெருவுக்கு வந்திருக்கேன். 2-3 வாட்டி பார்த்துருக்கோம், நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள பார்க்கணுமா? இத பாரு, எனக்கு உன் மேல காதல் வந்துருச்சு. என்ன 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 சொல்றீங்க நீங்க? 2-3 வாட்டி தான் மீட் பண்ணிருக்கோம், அதுக்குள்ள லவ்வா? ஆமா, வந்துருச்சு. என்ன பண்றது? காதல் வேண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளவு வருஷம் ஆனாலும் காதல் வராது. காதல ரசிக்கிறவங்களுக்கு ஒரு செகண்ட்ல காதல் வந்துரும். அதுக்கு நேரம் காலம் எல்லாம் தேவையே இல்லை. என்ன என்ன பேசுறீங்க சுருளி மேடம்? சுருளி மேம், நீங்க கல்யாணமானவங்க, இதெல்லாம் உங்களுக்கு சரியில்லை. நான் உங்ககிட்ட அறிவுரை கேட்கல, என் ஆசைய சொல்றேன். நாளைக்கு நீ என்னோட வீட்டுக்கு வா. சரியா 2 மணிக்கு வா. வீட்ல நான் மட்டும்தான் தனியா இருப்பேன். இல்ல சுருளி மேம், உங்களை பார்க்க என்னால அங்க வர முடியாது. நம்மளுக்குள்ள அஃபேர் எதுவும் இல்லை. மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க, புரிஞ்சுதா? சுருளே, சுருளே, அட குடு. என்ன நீ தப்பா எடுத்துக்காத. எனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை, பலவீனமா ஃபீல் பண்றேன். பட் டோன்ட் வரி, நான் டாக்டரை போய் பார்க்கறேன். எல்லாம் சரியாயிடும். நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். நீங்க நிம்மதியா ஆபீஸ்க்கு போய் நல்லபடியா வேலையை பாருங்க.
ஹலோ, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல? மேடம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். சரி, இப்போத்துல இருந்து சரியா 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வண்டியை கொண்டு வாங்க. இன்னொரு விஷயம், பெல் அடிக்க வேண்டாம். 3 முறை ஹாரன் அடிச்சா போதும். அட என்னது, கதவு திறந்தே இருக்கு. என்ன இது, பெட்ரூம் கதவும் திறந்து இருக்கு. சுருளே, நீ எங்க இருக்க? எதுக்கு இப்படி கதவை திறந்து போட்டு வச்சிருக்க? சுருளே, சுருளே. எதுக்கு அடிச்ச? உன்னால எனக்கு எந்த சந்தோஷத்தையுமே கொடுக்க முடியாது. நீ எதுக்குமே லாயக்கு இல்லாதவனா இருக்க. அதனால நீ தொலைஞ்சு போ. என்ன பண்ற? என்ன பண்ண போற சொல்லி ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உன்னோட கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. எல்லாமே செயல்தான். எதுக்கு கத்தி எடுக்கிற? என்ன பண்ண போற? வேண்டாம், என்ன எதுவும் பண்ணிடாத. தயவு செஞ்சு ஒண்ணும் பண்ணிடாத. சொல்லி ப்ளீஸ். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. சீக்கிரம். சீக்கிரம் எடுத்துட்டு போங்க. உள்ள வரலாம். கதவு திறந்துதான் இருக்கு. நீ வந்துட்டியா? ஆம், கதவை மூடிட்டு வா. இங்க பாருங்க, இப்படி அடிக்கடி கால் பண்ணிட்டு இருந்தா நான் வந்துதான் ஆகணும். எனக்கு என்னமோ நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தோணுது. கொஞ்சமாச்சும் ஃப்ராங்கா பேசினா இப்படியா? இத பாரு, நீ இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? எனக்கு உன் கூட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இங்க வேண்டாம், உள்ள வா. எது பேசுறதா இருந்தாலும் இங்க வச்சே பேசுங்க. உள்ள எதுக்காக போகணும்? சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு உன்னோட உதவி இப்போ தேவைப்படுது. பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இப்போ நீ என் கூட உள்ள வந்தனா என்ன பிரச்சனைன்னு உனக்கு தெளிவா சொல்லுவேன். கூப்பிடுறல்ல, உள்ள வாயேன். வாங்க. சுருளி மேம், ஏன் என்ன இப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும். என்னது இது? என்னது இது சுருளி மேம்? நான் எங்க இருக்கேன்? இப்போ நீ தப்பிக்கவே முடியாத அளவுக்கு என்னோட பிடியில இருக்க. இது ஒரு வகையான மருந்து. இதனால ஒரு மனுஷனுக்கு யோசிக்கிற சிந்திக்கிற தன்மை மங்கிடும்.
இனிமே நான் என்ன ஆசைப்பட்டாலும் அத நீ தயங்காம செய்வ. ஏய் இன்னும் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சமா. யாருப்பா ஃபோன் பண்றா? எடுப்பா. முக்கியமா யாரும் இல்லம்மா, ஃப்ரெண்டு தான், சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. நீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. என்னாச்சுப்பா? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஃபோன் கால் வருது, கொஞ்சம் அவசரம். நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். இதோ வந்துடுறேன். ஹலோ. எதுக்கு இப்படி முட்டாள்தனமா பண்ற? இந்த பாரு, இந்த மாதிரி என் வாழ்க்கையை நீ நாசம் பண்ண முடியாது, புரிஞ்சுதா? இத பாரு, நீ வேணா மறந்திருக்கலாம், நான் எதையும் மறக்கல. அப்புறம் உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம விஷயத்த பத்தி என் புருஷனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவரு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. இந்த வீடு, இந்த சொத்து, காரு, வீடுன்னு எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு. நான் என்ன பண்ண முடியும்? நீ உடனடியா இங்க கிளம்பி வா. இத பாரு, இனி யாருமே நமக்கு தடை இல்ல, நமக்கு எந்த ஆபத்தும் இல்ல, உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனா 1 மணி நேரத்துக்குள்ள நீ வீட்டுக்கு வரலன்னா அப்புறம் உன்னோட இந்த வீடியோ பப்ளிக் கண்ணுக்கு போயிடும். அப்படி பப்ளிக் இந்த வீடியோவை பார்த்துட்டா போலீஸ்க்கும் இந்த விஷயம் போகும்ல. அப்புறம் நீ முழுசா மாட்டிக்குவியே. அப்புறம் நீ ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நீ மட்டும் இல்ல, உன் குடும்பத்துக்கும் அதே நிலைமைதான். இல்ல, வேண்டாம் வேண்டாம், நீ அப்படியெல்லாம் பண்ணிடாத. இதோ பார், நான் வந்துடுறேன், கண்டிப்பா நான் வந்துடுறேன். ஓகே? என்னப்பா அவசரமா எங்க கிளம்பிட்ட? ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நான் வந்துடுறேன். நீ போய் சீக்கிரம் சாப்பிடு போ. நீ கவலைப்படாதம்மா, நான் வந்துடுறேன். அட இருப்பா. அப்படி என்னதான் ஆச்சு இந்த பையனுக்குன்னு தெரியல. அம்மா ஏமா டென்ஷன் ஆகுறீங்க? அவன் ஃப்ரெண்டை பார்க்க தானே போறான். அடடா, சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டியே. அப்புறம் இவ யார் தெரியுமா? என்னோட தங்கச்சி. அதோ ஐயர் கூட வந்துட்டாரு. சாமி, நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. இங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என்ன ஏற்பாடு இதெல்லாம்? நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன், முதல்ல நீ இப்படி வா. எது விஷயமா ஏற்பாடு நடக்குது? எனக்கு எதுவுமே புரியலையே. நான் தான் உங்ககிட்ட சொல்றேங்கிறல்ல, என் கூட உள்ள வா. இத பாரு, முதல் விஷயம் என்னன்னா, நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். அடுத்த விஷயம் என்னன்னா, என்னோட புருஷன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இந்த வீடு, காரு, சொத்து எல்லாமே இனி என்னோடது. ஆனா இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு தேவையான விஷயம் அது உன் மூலமா தான் கிடைக்கும். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், இப்பவே. என்ன சொல்றீங்க நீங்க? என்னால கல்யாணம்லாம் பண்ண முடியாது. அப்படி ஒருவேளை இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்காம போனா அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கை நாசமா போயிடும். அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நான் தனியா இருந்துப்பேன். புருஷனும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா உன் நிலைமை, உனக்கு ஒரு குடும்பமே இருக்கு. ஒருவேளை இந்த வீடியோ மட்டும் வெளியில வந்துருச்சுன்னு வெயி, அப்புறம் நீயும் உன்னோட குடும்பமும் ரோட்ல தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. ரோட்ல போனா எல்லாரும் உன்னை காரி துப்புவாங்க. அதனால நீ யோசிச்சுக்க. மாங்கல்ய தாரணம் முடிஞ்சிடுத்தோ. மாப்பிள்ளை பொண்ணு அவ மாலைய மாத்திக்கோங்க.
உன்னோட ஃபேமிலி ஆளுங்க யாருமே இங்க இல்ல. நாம தான் அவங்கள தேடி போகணும். அவங்க ஆசீர்வாதம் இல்லாம இந்த கல்யாணம் முழுமையடையாது. அது எப்படி? அது என்னன்னா, அது அப்புறமா வேணா ஒரு நாள் போலாமே. இப்போ என்கிட்ட வண்டி இல்லை. அட என்னோட செல்ல புருஷா, வண்டி தான் என்கிட்ட இருக்கே. இனிமே அது உன்னோடது. வா போலாம். ஸ்வீட்டி, நாங்க கிளம்புறோம். நீ பெட்ரூமை நல்லா அலங்காரம் பண்ணி வை. சரிக்கா. வா வா போலாம். ஆ. வண்டியை நிறுத்து. சொல்லிட்டு இருக்கேன்ல, வண்டியை நிறுத்து. என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்த சொல்ற? டிக்கியை ஓபன் பண்ணு. என்னாச்சு? அது அந்த பேக் அங்கேயே விட்ட? இல்ல, அதுல வெறும் குப்பை தான் இருக்கு. அதனாலதான் அங்க போட்டுட்டு வந்தேன். நீ கிளம்பு. உங்க அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும்ல. மா, ரகு, டேய் ரகு, என்னடா இதெல்லாம்? யார் இந்த பொம்பளை? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் உங்களோட மருமக. உங்க பையன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வந்தோம். அண்ணா, எப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்கிட்ட கூட சொல்லவே இல்ல. இங்க பாருப்பா ரகு, இவ உன்னை என்ன பண்ணா? இங்க பாரு, சொல்லுப்பா. இவள நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? சரி, கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா உன்னை விட வயசு ரொம்ப அதிகமுள்ள பொம்பளையவா? ஏன்டா ரகு இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஆமா, நடந்து போச்சு. அதை மாத்த முடியுமா என்ன? நீ எதுக்கும் கவலைப்படாத. பின்ன கவலைப்படாம சந்தோஷப்பட சொல்றியா? இது வெளியில யாருக்காவது தெரிஞ்சதுன்னா என்ன நடக்கும்? இல்ல இல்ல, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை. எனக்கு சொந்தமா பெரிய வீடு இருக்கு. என் புருஷன் என் கூட அங்கேயே இருப்பான். நீ என்ன சொல்ற ரகு? இங்க பாருப்பா, நீ நீ எங்களை விட்டுட்டு இவ கூட போய் இருக்க போறியா? வேண்டாப்பா, நீ அப்படியெல்லாம் பண்ணாத. வேண்டாப்பா, உன் அம்மாவை விட்டுட்டு நீ அப்படி போயிடாதப்பா. என்ன அத்தை நீங்க? உங்க புள்ளைக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. பொண்டாடி கூட அவனை என்ஜாய் பண்ண விடுங்களேன். இதுக்கப்புறம் நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதானே 2ஆ இருக்கிற நாங்க 3 ஆவோம். சரிதானே? ஒரு கடவுளே, எப்படி இவகிட்ட மாட்டின? எல்லாம் சரியாயிடுமா? நான் எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன். இப்போதைக்கு நான் இவங்க கூட போய் ஆகணும். அண்ணா, போயிட்டு வர அத்தை. வாவ் ஸ்வீட்டி, நீ பெட்ரூமை நல்லா அலங்காரம் பண்ணிருக்கியே. தேங்க்யூக்கா. சரி அக்கா, மாமா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸ்வீட்டி.
நீ பெட்ல உட்காரு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இனிமே நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. யாருக்கும் பயப்பட வேண்டாம். இனிமே நம்ம நினைச்சபடி சந்தோஷமா இருக்கலாம். யாரோ கதவுக்கு வெளியே இருக்காங்க. நான் போய் பாக்குறேன், இரு. நீ இப்படியே படுத்துக்கோ. இந்த ஸ்வீட்டி வேற எங்க வேணாலும் போனை வச்சுட்டு போயிடுவா. என்ன ஆச்சு? அதுக்குள்ள நீ எதுக்கு உன் ஷர்ட்டை போட்டுக்கிட்ட? இப்பதானே நாம ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் எவ்வளவு விஷயங்கள் பாக்கி இருக்கு. வணக்கங்க. சஜ்ஜன் இருக்காருங்களா? இல்ல, அவர் இப்ப இங்க இல்ல. என்ன விஷயம்? கொஞ்ச நாளா ஆபீஸ்க்கே வரதில்ல. ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஆபீஸ்ல நிறைய மீட்டிங்ஸ் வர பெண்டிங் சார். அதான் என்ன ஆச்சு என்னன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இத பாருங்க, அவங்க இங்க இப்ப இல்ல. எல்லாத்தையும் வித்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்க இங்க வராதீங்க. கொஞ்சம் இருங்க. அவரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எனக்கு உடனே கால் பண்றீங்களா? இதோட கார்டு. என்ன மாமா? டீ எடுத்துக்கோங்க. இல்ல, எனக்கு அது வேணாம். அட, ஏன் வெக்கப்படுறீங்க? நான் ஏற்கனவே 2 டீ போட்டு வந்துட்டேன். வாங்க மாமா, அதுவும் உங்களுக்காக ஸ்பெஷல் டீ நான் போட்டிருக்கேன். வாங்க. என்னாச்சு மாமா? கழுத்துல ஏதோ அடையாளம் இருக்கு? அப்படின்னா எல்லாம் நல்லபடியாவா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ பூச்சி கடிச்சிருக்கும். ஐயோ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பூச்சி என்னையும் கடிச்சா நல்லா இருக்கும். என்ன பேசுறீங்க நீங்க? அட மாமா, நான் உங்க மச்சனிச்சி தானே. இந்த அளவு கூட உங்களோட விளையாட கூடாதா என்ன? ஹலோ, நான் ரகுவோட அம்மா பேசுறேன். ஏன் இப்படி காலங்காத்தால ஃபோன் பண்ணி கடுப்பேத்துறீங்க? இனிமே அவனுக்கு ஃபோன் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல. பையனை சந்தோஷமா அவன் வாழ்க்கையை வாழ விடுங்க. புள்ளைக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்க மாட்டீங்களா? எல்லாத்தையும் நான் தான் சொல்லி கொடுக்கணுமா? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. சரி, அக்கா கூட எப்படி உங்களுக்கு தொடர்பு வந்தது? என்ன இது? என்ன பேசுறீங்க நீங்க? அட, என்ன கேக்குறேன்னா, நீங்க வந்த உடனே அந்த பழைய மாமா திடீர்னு எங்கேயோ போயிட்டாரு. அதுவும் உங்க மேல ஒரு தீராத மயக்கம் இருக்கு எங்க அக்காக்கு. அது சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்க, கண்டிப்பா ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுமே. அட, வெக்கப்படாதீங்க, சொல்லுங்க. ஆமா, இருந்தா ஒருத்தி. இங்க பாருங்க மாமா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா இனிமே எங்க அக்காவை தவிர வேற யார பத்தியும் யோசிக்க கூடாது. அப்புறம் அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்டயும் நீங்க பேசக்கூடாது. என்ன என்கொயரி காலையிலேயே உங்க மாமா கூட? எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வாயேன். ஓகே, இப்பவே கொண்டு வரேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஒண்ணு என்ன, உனக்கு எவ்வளவு வேணுமோ கேளு. நீ கேட்டுக்கிட்டே இரு, நானும் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். காலையில வரைக்கும் அப்படியே நேரம் ஓடி போயிடும்.
உங்க புருஷன் வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, திடீர்னு எங்க மாயமா போயிட்டாரு? ஆமா, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அத ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு. சொந்த ஊருக்கு கூட போயிருக்கலாம். அவர் எனக்கு ஒண்ணும் கொடுக்கல. இந்த வீடு சொத்தெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் வரதட்சணையா கொண்டு வந்தது. அது சரி, இதையெல்லாம் நீ ஏன் கேக்குற? சும்மாதான் கேட்டேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். இந்த பொம்பளை தான் புருஷனை பத்தி ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட மறைக்கிறா. இது சஜ்ஜன் சுக்லா பேர்ல இருக்கு. அப்படி பார்த்தா சுருளி என்கிட்ட போய் சொல்றாளா? இன்னும் ஏதாவது இருக்கணுமே. ரத்தம். ரத்தம். அப்படின்னா அன்னைக்கு ரோட்ல அந்த சுருளி ஒரு பேகை விட்டாலே அது ஒருவேளை சுருளி அவ புருஷனை கொண்டு அந்த பணத்தை அட ஆண்டி, நீங்களா? என்ன விஷயமா வந்தீங்க? நான் என் பையன் ரகுவ உடனே பார்க்கணும். ஐயோ, அவன் டெல்லிக்கு போயிருக்கானே. டெல்லிக்கா? அவன் ஏன் டெல்லி போகணும்? சரி, ஒத்துக்கிறேன். அவன் அப்படியே டெல்லிக்கு போயிருந்தாலும் அவனோட போன் ஒர்க் ஆகணும்ல. ஆனா அவனோட போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஆண்டி, ஏதாவது முக்கியமான வேலை இருக்கும், அதனாலதான் போன் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாரு. ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க. அவர் வந்த உடனேயே நான் சொல்லி அனுப்பி வைக்கிறேன். போன் கிடைக்கலன்னு சொன்னீங்கல்ல, அவர்கிட்ட ரோமிங் இல்லன்னு நினைக்கிறேன். ஆனா நான் அவர்கிட்ட சொல்றேன். போய் சொல்றாங்கம்மா இவங்க. ரோமிங்ல இப்ப கிடையவே கிடையாது, எல்லாம் ஃப்ரீ. நான் போய் உள்ள பாக்குறேன். டேய், ஏய், ஒரு அண்ணி கிட்ட மரியாதை இல்லாம இப்படி நடந்துக்கிற? என் புருஷன் வரட்டும், இதுக்கு நான் பதிலடி கொடுக்கல, என் பேரையே மாத்திக்கிறேன். மரியாதை இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போங்க இங்க இருந்து. ஒரு நிமிஷம். கடவுளே, எப்படி அப்படி எல்லாம் ஆக முடியும்? என்னோட பையன் எங்க போயிட்டான்? நெக்கனா நம்ம போலீஸ் கிட்ட போகலாமாடா? நீங்க கவலையே படாதீங்கம்மா, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன் நானு. அண்ணன் எங்க போயிருக்கான், அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்குறேம்மா. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. இத பாரு, நீ பெரிய அறிவாளி. உன் புத்திசாலித்தனத்தை என்கிட்ட காட்டுறியா? பரவாயில்ல, சாப்பிடு. அட சாப்பிடுங்க என்னோட கணவரே, என் கையால சாப்பிடுங்க, சுவையா இருக்கும். பசிக்குதுல்ல, அப்ப சாப்பிடு. நான் யார்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். என்ன போக விடு. நான் யாரையும் நம்ப மாட்டேன். உன்னெல்லாம் வெளியில விட்டேன்னா
போய் யார்கிட்டயாவது உளறி வைப்பேன். அதுக்கப்புறம் நான் இல்ல சிக்கல்ல மாட்டிக்குவேன். நான் என்ன பண்ண போறேன்னு யோசிக்கிறியா? இத பாரு, நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உயிரோட இருக்கலாம். என்ன நீ சந்தோஷமா வச்சிருக்கணும். ஆ? என்னோட எல்லா ஆசைகளையும் நீ நிறைவேற்றணும். நான் என்னைக்குமே என்னோட அடிமைகளை வெளியில விட மாட்டேன். சொன்னது புரிஞ்சுதா? ஆ? நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன தயவு செஞ்சு விட்டுரு. எனக்கு ஒன்றாத. டேய், போலீஸ்காரங்க செத்து போன பொணத்தை தோண்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உண்மையெல்லாம் வெளியில கொண்டு வந்துடுறாங்க. நீ உயிரோட இருக்க. ஆ? ஒரு விஷயத்தை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க. உன்னை கொன்னா நான் உன் பொணத்தை யார் கண்ணுக்கும் கிடைக்காம பண்ணிடுவேன். ஆ? என்ன எதுவும் பண்ணிடாத. நான் யார்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். அட போடா, சரியான அழுமூச்சு. சரியான பயந்தாங்குழி இவன். இது யாரோடதுன்னு தெரியுமா? என் முன்னாள் புருஷனோடது. இது எனக்கு இப்ப யூஸ் ஆகும்னு நினைக்கவே இல்லை. அட, நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஆமா, நான் எதுக்காக உன்னை கொல்லணும்? ஏய், நீ என்னோட செல்ல குட்டியாச்சே. நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். யாராவது லவ் பண்றவங்கள அவங்க கையாலேயே கொல்லுவாங்களா? சொன்னல நான் உன்னை கொல்ல மாட்டேன்னு. பயப்படாத, நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஸ்வீட்டி, என்னாச்சு? வா. அக்கா, உனக்கு இவன் மேல ஒரு கண் இருக்குல்ல? அத நான் உன் கண்ணிலேயே பாக்குறேனே. அட, பயப்படாத, நான் உன்னோட அக்கா. போய் சந்தோஷமா இரு. இத பாரு, இவ என்னோட தங்கச்சி. யாரு? தங்கச்சி. இவளை நீ நல்லா சந்தோஷப்படுத்தணும். இல்லன்னா உனக்கு என்ன ஆகும்னு நான் சொல்லிதான் உனக்கு தெரியணும்னு கிடையாது. மத்ததெல்லாம் விதிப்படி நடக்கும். குட் பாய். சொன்னதை செய்யணும். போ, என்ஜாய் பண்ணு. நான் வெளியில இருக்கேன், வெயிட் பண்றேன். தேங்க்யூக்கா. யூ வெல்கம். நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஹலோ, யாரு? நான் லோக்கல் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் ஷாம் குமார் சிங் பேசுறேமா. உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு. ரகு சர்மான்னு ஒரு ஆளை காணோன்னு. அவரை பத்தி உங்ககிட்ட விசாரிக்க வேண்டியிருக்கேன். அது இத பாருங்க, அவர் ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க பேசுங்க. உன் மேல புகார் வந்திருக்குமா? நான் சொல்றதுக்காக பேசிட்டே இருக்க. நான் இப்ப வீட்டுக்கு வரட்டுமா இல்ல நீயா ஸ்டேஷனுக்கு வரியா? அது நான் இப்போ கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன். அதனால நீங்க நாளைக்கு வாங்கல. நாளைக்கு பார்க்கலாம். சரி, நாளைக்கு பார்க்கறேன். ஸ்வீட்டி, இவனை சீக்கிரமா கட்டி போடு. வேணாம், இவனால ஆபத்து இருக்கு. சீக்கிரம் கட்டி இவனை. இவனால நம்ம தூக்குல தொங்கிடுவோம் போல இருக்கு. ப்ளீஸ் என்ன விட்டுரு, ப்ளீஸ். தயவு செஞ்சு ப்ளீஸ் என்ன விட்டுரு. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ரகு, அங்க பாருங்க சார், என்னோட பையன். கான்ஸ்டபிள், நம்ம வண்டியடு.
இப்போ நேரம் நெருங்கிடுச்சு. இவனை மேல அனுப்பி வச்சிரு. என்ன காதுல விழலையே? இப்போ உன்னால நாங்க சிக்கல்ல மாட்டியிருக்கோம். போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. உன்னை கண்டுபிடிச்சு நீ ஏதாவது வாயை திறந்து வாக்குமூலம் கொடுத்துட்டனா அதுக்கப்புறமா நாங்க தான் உள்ள போகணும். தண்ணி தண்ணி தாகமா இருக்கா? ஆ? தண்ணியா? தண்ணி வேணுமா? தண்ணி தண்ணி வேணுமா? பாவம், இவருக்கு எதுக்காக இந்த நிலைமை? எவ்வளவு பெரிய மனுஷன் இப்படியா? டேய், இவருக்கு தான் நான் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புனனே. நீங்க ட்ரெஸ்ஸையாவது மாத்தி விட்டுருக்கலாம்ல. அவ்வளவு நாத்தம் அடிக்குது இவன் மேல. தண்ணி தானே வேணும்? இந்தா 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 தண்ணி. அக்கா என்ன பண்றது இப்போ? வேற என்ன பண்றது? 2 பேர் கதையை முடிக்க வேண்டியதுதான். இத பாரு, இவங்க 2 பேரோட பணத்தையும் நீ டிஸ்போஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? அதெல்லாம் சரி மேடம், ஆனா போன மாச காசே பாக்கி இருக்குது. அந்த பணம் எல்லாம் சீக்கிரமா கிடைச்சிரும். நீ கத்தி என்கிட்ட கொடு. இவங்க 2 பேரையும் ஒரே இடத்துல கட்டு. என்னோட செல்ல புருஷா, முதல்ல நான் உன் கதைய முடிக்கலான்னு இருக்கேன். என்னடி பண்ற? விடு விட. ஏய், விடு. என்ன விடுங்க. இழுத்துட்டு போங்க இந்த ஆளை. இழுத்துட்டு போங்க. அந்த பக்கம் கொண்டு போங்க. கொண்டு போங்க சீக்கிரம். ஏய், விடுங்க. என்ன விடுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் நிஜமாவே உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன். ஆமா. ஏய், இத பாரு. இந்த இந்த கத்தி என்ன பண்ண போகுது தெரியுமா? இதோ இங்க இருக்குல்ல உன்னோட இந்த காது. ம்? அந்த காத அறுத்துடலாமா? ஆட்டத்தை நிறுத்துறியா? அண்ணா ரகு, இன்னும் எவ்வளவு ஆட்டம் ஆடுவ நீ? இதுக்கு மேல ஆட்டத்தை இன்னும் உள்ள போய் அடிக்கும். கான்ஸ்டபிள், அவர் அவுத்து விடுங்க. 108க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. எந்த நிலைமைக்கு என் பிள்ளைய ஆளாக்கிட்டேடி பாவி. யார் சார் நீங்க? நான் சர்ஜன் சுக்லா. அவ என்னோட வைஃப் தான். ரொம்ப நாளா எனக்கு கட்டி போட்டு வச்சிருந்தா. என்ன கொலை பண்றதுக்காக முயற்சி செஞ்சா. பிரச்சனை என்னன்னா, என் சொத்துக்கு நாமினியா என் தம்பியை மென்ஷன் பண்ண. அதுக்காக இவ என்ன இவ்வளவு நாள் கொல்லாம விட்டு வச்சிருக்கா. ஆமா, அதனாலதான் நான் உன்னோட ஒரு காதை மட்டும் அறுத்து இந்த இடத்துல வச்சிருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த ஆளை கொல்ல கூடாது, உயிரோட வச்சிருக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். முதல்ல இவ என்ன கொல்லத்தான் முயற்சி பண்ணா. அதுக்கப்புறம் இந்த பையன் அவளோட வலையில சிக்க வச்சு இப்ப அவனை கொல்ல பாக்குறான். இவளை விடக்கூடாது, விட்டு வைக்க கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. அதான் தாய் கழுவி கையோட மாட்டிக்கிச்சுல. குறைஞ்சபட்சம் 10 வருஷம் உள்ள வச்சு உரிச்சிடுறேன். இருங்க, எடுத்துட்டு போமா இதுங்களா. விடுங்க.